ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெஸ்கின் போர்டோட லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்தமாதிரி எவ்ரி சண்டே போடுவேன்னு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 10 to 15 பேஜஸ் போடுவேன்னு சொன்னேன். பட் ஆனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல 5 பேஜஸ் தான் போட முடிஞ்சுது. ஸோ போட முடிஞ்ச அளவுக்கு நான் மட்டும் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 17 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா த பாய் ஹூ லெவ்ட். இதுதான் ஃபஸ்ட் சாப்டர் நேம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மிஸ்டர் மிஸ்ஸஸ் டர்ஸ்லே அப்போ 2 பேர் இருக்காங்க. அது மிஸ்டர் டர்ஸ்லே ஒருத்தவங்க ஒய்ஃப் தான் அந்த மிஸ்ஸஸ் டர்ஸ்லே. அவங்க நேம் எந்த மென்ஷன் பண்ணல. இவங்க பார்த்திங்கன்னா நம்பர் 4 ப்ரைவேட் டிரைவராக இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மல் பீப்புளாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு அவங்க டேக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியில் இவங்க லாஸ்ட் பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் மிஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வருது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நான்சென்ஸ் இதெல்லாம் தேவையான விஷயம் எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ மிஸ்டர் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா நார்மல் ஒர்க், அதாவது பார்த்திங்கன்னா கிரின்னிங் கம்பெனியில் டேரக்டர் ஆஃப் கிரின்னிங் ட்ரில் விச் மேட்ஸ் ட்ரில் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கள்ல, அது அவங்க மென்ஷன் பண்ணல எந்த டைப் ஆஃப் ட்ரில். அது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிற, ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறவங்களா இல்லை நிறைய மீனிங் இருக்குல்ல ட்ரில்லுக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் ட்ரில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க லுக் எப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. டர்ஸ்லே பார்த்திங்கன்னா பிக்காக பீஃபி மேனாக ரொம்ப ஹார்டாக கழுத்து ரொம்ப பயங்கர ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்காங்க. வித் பெரிய மீசையை வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மிஸ்ஸஸ் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக பொன்னிறமாக இருக்காங்க. அப்படியே சொன்னால் கோல்டு ப்ரௌன் அந்த கலரில் இருக்காங்க. இவங்களோட கழுத்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் அப்போ நம்ம நார்மல் கழுத்து இப்போ இருக்குது, ஆனால் அதோட 2 மடங்குக்கு அதிகமாக பெருசாக இருக்குமா. இவங்க கழுத்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ஃபென்ஸ் எல்லாம் அந்த கார்டன் ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வேவு பார்க்குற வேலை, பக்கத்து வீட்டை என்ன சமைச்சிருக்காங்க, என்னென்ன செஞ்சுறாங்க, என்னென்ன பேசிக்கிறாங்க சொல்லி கேட்குற வேலைலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கழுத்து வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கான் பேர் தொட்லே. ஸோ இவங்களுக்கு இவங்க 2 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பையனை வேர்ல்டஸ் பெரிய நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்குது அவங்களுக்கு. டர்ஸ்லேக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. அவங்க ஃபேமிலியில் இருக்க சீக்ரெட் அதை நினச்சி ரொம்ப பயப்படுவான். யாராவது யாருக்கு தெரிஞ்சு அதை யாருக்காவது சொல்லி பறைய விட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவன் பயத்தில் இருக்கான். அது என்ன பயம்னா பாட்டர்ஸ். மிஸ்ஸஸ் பாட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டர்ஸ்லே இருக்காங்களே, ஐ மீன் மிஸ்டர் டர்ஸ்லேயோட ஒய்ஃபோட சிஸ்டர். 2 பேருமே மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப இயர்ஸே ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் மிஸ்டர் டர்ஸ்லே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிஸ்டர் இல்லாத மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு யாருக்குமே அவங்க சிஸ்டர் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எதுக்குமே பார்த்திங்கன்னா உதவாதவங்க. அதாவது டர்ஸ்லே, அதாவது மிஸ்டர் டர்ஸ்லேக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ பாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். ஆக்சுவலாக அவங்க டர்ஸ்லே பார்த்தா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா அவங்க அந்த குட்டி பையனை பார்த்ததே கிடையாதான். அந்த பாட்டர்ஸோட பையன் கூட துட்லேயே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது ஃப்ரெண்டாக கூடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி பார்த்திங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்க. ஒன் டே பார்த்திங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா போய் எழுந்துக்கிறாங்க. காலையில் எழுந்து போய் டல்லாக எழுந்துக்கிறாங்க. ஸோ டியூஸ்டே இப்போ தான் எங்களுக்கு கதையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்கை பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. என்னமோ வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக மிஸ்ட்ரீஸ் எல்லாமே நடக்குது. ஆல் ஓவர் த கண்ட்ரி பார்த்திங்கன்னா அது மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மிஸ்டர் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா வேலை கிளம்புறதுக்காக டை எடுத்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காரு. இங்கே மிஸ்ஸஸ் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா அவங்க பையன் இருக்காங்க டர்ஸ்லே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹை சேர், அந்த குழந்தைங்க உட்கார சேர் இருக்குல்ல, அதை வச்சு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மிஸ்டர் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா விண்டோவில் வேகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்த பார்த்திங்கன்னா பறக்குது. பட்டு பட்டு சத்தமாக அப்படியே பறக்குது. யாருக்குமே தெரியல, அவருக்கு மட்டும் தெரியுது. மார்னிங் 8:30 பார்த்திங்கன்னா மிஸ்டர் டர்ஸ்லே பார்த்திங்கன்னா ப்ரீஃப் கேஸோட அவங்களோட பை தூக்கிட்டு கிளம்புறாரு, வேலைக்கு கிளம்புறாரு. ஸோ வேலை கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மிஸ்டர் டர்ஸ்லே மிஸ்ஸஸ் டர்ஸ்லேக்கு கிஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி அவங்க பையனுக்கு கிஸ் பண்ண போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு கத்திக்கிட்டு இருக்கனால அவரால் கிஸ் பண்ண முடியல.
அந்த சின்ன பையன் வித்தியாசமாக பண்ணுறான். என்னமோ வந்து அழுதுகிட்டு கத்திக்கிட்டு, நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி குழந்தை வந்து அலறுது பேய் பார்க்குது என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பையன் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப அழுது கத்திக்கிட்டு சாப்பாடு வச்சு தூக்கி அப்படியே செவுரிலே அடித்து ரொம்ப சம்பவம் பண்ணிட்டான் அவன். எப்பயும் போல் வேலைக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரோட் கார்னரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூனை வந்து மேப் படிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை அதை வந்து. திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மல் கேட் மாதிரி தான் இருக்குது. அவனை வச்சு நம்ம பிரம்ம தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு விட்டுட்டார். இப்போ அந்த கேட் பற்றி மறந்துட்டு நம்ம வேலையில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணி வந்து வித்தியாசமாக நம்ம கண்ட்ரியும் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மெஜிஷியன்ஸ்லாம் போடுவாங்கள்ல ட்ரெஸ்லாம் பெருசாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுன்னு நினைக்கிறாரு எப்பயும் போல் புதுசாக ஒரு இது ஃபேஷன் ஸ்டைல் போல் இருக்குது, ஸ்டூப்பிட் ஃபேஷன் சொல்லிட்டு யோசிச்சு திரும்ப வேலையை பார்க்குறாரு. இந்தமாதிரி ட்ரெஸ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CLOCKS. இவருன்னு நினைக்கிறது பார்த்துட்டிங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸாக இந்த மாதிரி போட்டு சுற்றி எதாவது கடுப்பேற்றுவாங்க. ஏன் ஓல்டு வயசானவங்களாம் போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் ஓல்ட் மேன் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கிளாத் போட்டிருக்காங்க. மிஸ்டர் ரோஸ்லே அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இது மாதிரி ஸ்ட்ரீட்டை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ட்ராமாவுக்கு எதுக்கோ வந்திருக்காங்க, மணி கூட வந்திருக்கலாம், நீ ஏன் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு டர்ஸ்லே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மேன்கிட்ட போய் கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து டிராஃபிக் வந்து நடக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிராஃபிக் வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி அவன் பார்த்திங்கன்னா அவன் கம்பெனி அதை பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கு போயிட்டுருக்கான். ஸோ வேலைக்கு போயிட்டு அவங்க பார்த்திங்கன்னா 9th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா விண்டோ பக்கத்தில் உட்காராம தூரத்துலேயும் உட்காந்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா வந்து கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா டர்ஸ்லே பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் முடியல. திரும்பி வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய அவுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்தாப்பு அப்படியே என்ன சொல்கிறது விண்டோ பக்கத்தில் நிறையா பறக்குது. இதெல்லாம் வந்து அன்யூஷுவல். ஏன்னா வந்து எல்லாமே நைட்டில் தான் பறக்கும் தவிர மார்னிங் வந்து தூங்கலாம் ஆடலாம். அதோட வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறான். அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஷாக்கிங்காக வாயை தந்துட்டு பார்க்குறாங்க. வாயை தந்து ஷாக்கிங்காக இன்னும் மேலே பார்க்குறாங்க. என்னன்னே தெரில. இது வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணாமல் அவங்களோட மார்னிங் செஷன் அந்த ஒர்க் இருக்கும்ல பீப்புள்ஸாக சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஃபோன் கால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வேலையில் வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க. இப்போ அதெல்லாம் மறந்துட்டு நம்ம பேக்கரிக்கு போய் பன் வாங்கிட்டு வரலாம், நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது கால் வலிக்கிட்டு போய் ஒரு நடந்துட்டு வரலாம்னு சொல்லி யோசிச்சு வெளியே போகலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் போட்டு போனாங்களா எல்லாம் பார்த்து மறந்துட்டு திரும்பி வெளியே போகும்போது இந்தமாதிரி இருக்கணும் டக்குன்னு ஞாபகம் வருதெல்லாம். அவங்களெல்லாம் கோவமாக பார்த்துட்டு இன்னும் கம்ஃபர்ட்டே இல்லாமல் போகிறான். அது அவனுக்கே புரியல. என்னமோ வித்தியாசமாக நம்ம வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கோம் அப்படின்னு அவனே யோசிக்கிறான். ஸோ பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா வந்து விஸ்பர் பண்ணி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ அதான் பார்த்திங்கன்னா காதில் வந்து என்னமோ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவர் மட்டும் கண்டுக்காமல் போகிறாரு. ஒருத்தவங்க பேசுகிற பார்த்திங்கன்னா அவங்க இது டர்ஸ்லே காலில் விழுந்துருச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன நடக்கூடாதுன்னு நினச்சாரோ அது நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டர்ஸ் பற்றி அவங்களோட சன் பற்றி ஹேரி இருக்காங்களே, அவங்க அந்த சின்ன பையனோட வந்தால அவன் பேர் ஹேரி போட்டர்னு முதல்ல சொன்னல. ஸோ அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவர் ரொம்பவே பயந்துட்டார். இப்படிலாம் பேசுகிறாங்களே நம்ம எதாவது சொல்லுவோமா, இப்படிலாம் கிடையாது இல்லை பொய் அப்படின்னு சொல்லுவாங்கலாம் யோசிக்கிறேன் டர்ஸ்லேயே. பட் ஆனால் வந்து நான் போயிட்டான். பேக்கரி போய் தான் நான் கேட்குறான். பேக்கரியில் பார்த்திங்கன்னா வந்து டோனட் இருக்குல்ல அதை வாங்கி டைட்டாக பிடிச்சி திரும்பி வேகமாக வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறான். டர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்து கால் பண்ணுறான். பட் ஆனால் வேணும் விடுறான். இதெல்லாம் இப்போ இருக்காது அப்படின்னு யோசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பாட்டர்ஸ் யாராக இருப்பாங்க, நம்ம பாட்டர்ஸ் கிடையாது, நம்ம ஃபேமிலி பாட்டர்ஸ் கிடையாது யோசிக்கிறான். 100% பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபேமிலி பற்றி இருக்காது. அந்த ஹேரின்னு சொன்னாங்கள்ல ஒருவேளை ஹாவி ஏதோ ஒரு பேராக இருக்கும். நம்ம காலில் அந்த பேரெல்லாம் கேட்டதே கிடையாதுல்ல. அது வந்து நம்ம காதில் வேறு எதாவது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து பார்த்தது அந்த கிளாக்ஸ் இந்த கேட் பேக் படிக்கிற மாதிரிலாம் நம்ம ரம்மையாக நினச்சா ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிப்பான்ல. இவ்வளோ நினச்சியும் ஆனால் வந்து இன்னும் வந்து அந்த இதுக்குள்ளே தான் இருக்கான். அந்த ஹாரிஸ் அங்கே பாட்டர்ஸ் ஃபேமிலி அதை பற்றி பேசுகிறது இவ்வளோ நம்மளை பற்றி தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் இருக்கிறோம். அதனால் வந்து ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ அவங்க வேலையை முடித்து வீட்டுக்கு போகிறோம். இதை பற்றி யோசிச்சுட்டு போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா
வந்து ஒரு ஓல்டு மேன் மண்டியில் இவன் இடிச்சிக்கிறான். அதனால் வந்து சாரி சொல்கிறான். அது கேரிங்காலாம் இல்லை, சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நந்தினி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேன் பார்த்தா ஒரு மாதிரி விசார்னா மந்திரவாதி மாதிரி இருக்கான். பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கலரில் வந்து கிளாக் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ அந்த மேஜிக்கல் மேன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிரிச்சுட்டு அப்படி போயிடுறான். நார்மலாக வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் அந்த மாதிரி சேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரில் ஒரு ஒயிட் கிளாக் போட்டு வச்சுருந்தான்ல, அவன் பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஐ ஆம் டூ ஹாப்பி டுடே, நத்திங் அரூன் மை மூட் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்டமோர்ட் பற்றி சொல்கிறாங்க. வால்டமோர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் விசார்ட். அது பார்த்திங்கன்னா மனுஷங்களை கொல்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து வால்டமோர்ட். அவங்க நேம் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா யூ நோ ஹூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க பேரை கூட சொல்ல விருப்பலை, அந்த மாதிரி சொல்லி யூ நோ ஹூ அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க பேரை. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா வந்து மிஸ்டர் டர்ஸில் பார்த்திங்கன்னா மூகல் கூப்பிட்றாங்க. இந்த ஸ்டோரியில் மூகல்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் இல்லாமல் ஆர்டினரி பர்சன், இப்போ நாம் இருக்கிறோட அந்த மாதிரி இருக்காங்க, மேஜிக்கே தெரியாமல் விருப்பம் இல்லாத அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து மூகல் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஈவன் நார்மல் பீப்புள் வுட் பி ஹாப்பி டுடே. அவன் சொன்னால ஓல்டு பண்ண அவன் பார்த்து டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு அவன் மட்டும் சிரிச்சுட்டே போயிட்டான். இதுக்கு என்ன பண்ணுறான், எதுக்கு வந்து கட்டி பிடிச்சா சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கான். நான் மட்டும் போயிட்டு இருந்தேன், அவன் பேசிட்டு என்னென்னமோ மூகல் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறானே அப்படின்னு யோசிக்கிறான். இன்னும் வந்து ஷாக்கில் தான் இருக்கான், எதுக்கு நம்ம ஹக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் அவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்து ஹக் பண்ணதே கிடையாதாமா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மூகல்னால் என்னென்னு தெரியாது அவனுக்கு. இவரும் நினச்சிது ஒரு நாளில், ஆனால் வந்து எல்லாமே நம்ம இமேஜினேஷன் தான் அப்படின்னு யோசிக்கிறான். இமேஜினேஷனாக தான் இருக்கணும், எதுவும் உண்மை கிடையாது, மேஜிக்லாம் உண்மை கிடையாது, எல்லாம் போய் அப்படின்னு யோசிக்கிறான். இதோடு என்டப் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். 5 pages ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். If you like this video, like, share, subscribe for more.